வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. அதனால மூல நட்சத்திரம் வரணும் வந்துச்சுன்னா அப்படியே ஒதுக்கிடுங்க. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது. அதனால நம்ம அதை பார்க்கவே கூடாது, தள்ளி வச்சுக்கலாம். திருவோண நட்சத்திரம்னாக்கா மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு ஆகாது. அதனால அது வேண்டாம். விசாக நட்சத்திரமாக இருந்தாக்கா மாப்பிள்ளையோட தம்பிக்கு சரியில்லை. அதனால் நம்ம இந்த 4 நட்சத்திரம் தான் அப்படி ஒதுக்கிக்கலாம். அப்படி ஒதுக்கி வைக்கிறது நிறைய பேர் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இந்த விதிகள் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியதும் வருஷாதி நூலில் இருக்கக்கூடியதும், ஆனால் நடைமுறைக்கு ஒவ்வாதது. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகம் வந்தால் அப்படி அவங்களே இது வேண்டாம் அது வேண்டாம்னு விட்டுறாங்க. அதிலும் ஆயில்ய நட்சத்திரம்னாக்கா மாமியாருக்கு ஆகாது அப்படின்ட்டு உடனே வேணான்னு சொல்லிடுறாங்க. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இருவரும் பெண்கள். உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கலாம், கோபம் கூட ஊட்டலாம். ஆனால் பெண்கள் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். எந்த நட்சத்திரம் மருமகளாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரம் மாமியாராக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. நான் நண்பர்கள்ட்ட வேடிக்கையாக சொல்லுவேன், மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியது ஒரே நாடு, அது அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவில் மாமியாராக இருக்கக்கூடிய திருமகள் லட்சுமி தேவியும் மருமகள்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியும் ஒன்றா இருக்கிறாங்க. மற்ற நாட்டில் எங்கேயுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்காக அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறது, மூல நட்சத்திரம் வேண்டாம்னு ஒதுக்கிறது எல்லாம் மடமை, பைத்தியக்காரத்தனம். நிறைய புரோகிதர்களும் இந்த தவறை செய்கிறாங்க. அதனால் அதே போல் வரன் பார்க்குறவங்களும் வேண்டான்னு சொல்கிறது. அதே போல் ஐயோ நம்ம பெண்ணுக்கு மூல நட்சத்திரம் ஆயிடுச்சு, பெண் மூலம் நிர்மூலம்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்களே, நம்ம ஜாதகத்தை மாற்றிக்கலாமான்னு போகிறவங்களுக்கு கூட உண்டு. இது எல்லாமே தவிர்க்கணும். நம்மளுக்கு கிரக அமைப்பு பார்க்குவோம், 7ஆம் பாவம் பார்க்குவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் எடுத்துக்கணும், கெட்டதெல்லாம் கால வெள்ளத்தில் அடித்து போயிடும். இந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரே பெண்ணு ஒரே குழந்தை அப்படின்னுக்குள்ள அந்த காலத்தில் ஒரு ஐதீகம், தலைச்சானுக்கு கட்டக்கூடாது, பெரிய பெண்ணு பெரிய பையன் கட்டி வைக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் அது மாறிடும். முதல் ஒரு பெண்ணு அடுத்து ஒரு பையன் அப்படின்னுக்குள்ள ஐயோ முதல் பெண்ணா நம்ம பையனும் பெரிய பையனாச்சே அப்படின்னு தயங்க வேண்டாம். சில விஷயங்களை ஆராய்ச்சியோடவும் நம்ம அணுகணும், பகுத்தறிவையும் பயன்படுத்தணும். ஜோதிட சாஸ்திரம் நல்ல கலை, உற்சாகம் ஊக்கம் தரக்கூடிய கலை. அதில் சில தேவையில்லா சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி விதிகள் இருக்கலாம். அது கால வெள்ளத்தால் ஒதுக்கப்பட வேண்டியவை ஒதுங்கி போயிருக்குது. நீங்கள் ஆயில்யம், மூலம், திருவோணம், விசாகம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் நிர்ணயம் பண்ணக்குள்ள நீங்களே பண்ணாதீங்க, நல்ல ஜோதிடரை பாருங்கள். நல்ல அப்படின்னு ஏன் சொல்லனாக்கா நிறைய போலிகள் உருவாகிட்டாங்க. நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க, வரன் பாருங்கள். அதே போல் ஆயில்யம், மூல நட்சத்திரம்னா கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.